வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பில் நாம் வினா எழுத்துகள் அதாவது இன்ட்ராகேட்டிவ் லெட்டர்ஸ் பற்றி காண்போம். வாங்க வகுப்புக்கு செல்வோம். அதாவது வினா எழுத்துகள் என்றால் என்ன? ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்னும் 5 எழுத்துகளும் வினா பொருளை உணர்த்தி வருவதால் இவை வினா எழுத்துகள் எனப்படும். இதுல நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஏ, யா என்னும் 2 எழுத்துகள் ஒரு சொல்லுக்கு முதலில் நின்று வினா பொருளை உணர்த்தும். எடுத்துக்காட்டு பாருங்க. எது, யார் இல்லையா, முன்னாடி வினா பொருளை உணர்த்தும். ஆ, ஓ என்னும் 2 வினா எழுத்துகள் ஒரு சொல்லுக்கு இறுதியில் நின்று வினா பொருளை உணர்த்தும். எடுத்துக்காட்டு பாருங்க. அவனா இல்லையா, அவனோ இல்லையா, வினா இறுதியில் நிற்கும். இந்த ஏ என்னும் வினா எழுத்து மட்டும் சொல்லுக்கு முதலிலும் நின்று வினா பொருளை உணர்த்தும், இறுதியிலும் நின்று வினா பொருளை உணர்த்தும். ஏன் சொல்லுக்கு முதல்ல நின்று வினா பொருளை உணர்த்துகிறது. அவனே சொல்லுக்கு இறுதியில் நின்று வினா பொருளை உணர்த்தியது. இந்த வினா எழுத்துகள் ஒன்று அகவினா, இன்னொன்று புறவினா என 2 வகைப்படும். அகவினா பாருங்க. ஏ, ஏ, யா இந்த 3 எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு உள்ளே நின்று வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். இதை பிரிக்க கூடாது, பிரித்தால் பொருள் தராது. எடுத்துக்காட்டு எது, ஏன், யார். புறவினா பாருங்க. ஆ, ஓ என்னும் 2 எழுத்துகள் ஒரு சொல்லுக்கு வெளியே நின்று வினா பொருளை தரும். இவற்றை பிரிக்கலாம், பிரித்தாலும் பொருள் தரும். எடுத்துக்காட்டு அவனா, அவனோ. இந்த அவனா அப்படின்றத பிரிச்சிங்கன்னா, அவனா பிரிச்சிங்கன்னா அவன் கூட்டல் ஆ என்று பிரியும். அப்ப இந்த ஆ என்பது வினா எழுத்து, பொருள் உண்டு. அவன் என்பது அவன் என்று பொருளை தருகிறது. இதுதான் வினா எழுத்துக்களுடைய விளக்கம். நன்றி, வணக்கம்.